Good morning to all. Today, 10th standard Social Science, Unit 3, History, Unit 3, World War II. This unit remaining topic discussed today. Okay, let's start. To see the World War II and see the image. Okay, okay, take your next page. Okay, Second World War causes the remaining topic. So okay, next Germany and Treaty of Versailles 1919. ஜெர்மனியும் வெர்சல்ஸ் உடன்படிக்கையும் 1919. ஸோ த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் எண்டிங் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் சைனடு இன் ஜூன் 1919. அதாவது இந்த 1919 ஜூனில் வந்து கையெழுத்தான இந்த வெர்சல்ஸ் உடன்படிக்கையோடு முதல் உலக போர் வந்து முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமாங் த மெயின் கிளாஸஸ் ஆஃப் த ட்ரீட்டி, அதாவது என்ன அப்படின்னா அதன் சரத்துகளில் 3 முக்கிய அம்சங்கள், சரிங்களா. ஸோ 3 இன் பர்டிகுலர் காஸ்டு கிரேட் ரெசன்மெண்ட் அமாங் த ஜெர்மன்ஸ். அதாவது ரெசன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிருப்தி, ரைட் பண்ணிக்கிங்க. கிரேட் ரெசன்மெண்ட் அப்படின்னா வந்து பெரும் அதிருப்தி, ரைட் பண்ணிக்கிங்க. ஸோ அதாவது கிளாஸஸ் அப்படின்னா சரத்துகள். ஸோ அதன் சரத்துகளில் வந்து பர்டிகுலர் அப்படின்னா குறிப்பாக வந்து 3 அம்சங்கள் வந்து ஜெர்மன் மக்களிடையே வந்து பெரும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிவ் அப் டெரிட்டோரிஸ் டு த வெஸ்ட், நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் பார்டர். அதாவது என்னென்னா ஜெர்மனி தனது மேற்கு, வடக்கு, கிழக்கு ஆகிய எல்லைகளில் வந்து பல பகுதிகள், அதாவது டெரிட்டோரிஸ் அப்படின்னா வந்து என்னென்னா பல பகுதிகளை வந்து வித்ட்ரா அப்படின்னா வந்து என்னாச்சுன்னா விட்டு கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதாவது ஜெர்மனி தனது மேற்கு, வடக்கு, கிழக்கு ஆகிய எல்லைகளில் வந்து பல பகுதிகளை வந்து விட்டுத்தர கட்டாயப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, செகண்ட் பாயிண்ட்டு, Germany had to disarm and was allowed to retain only a very restricted armed forces. அதாவது என்ன அப்படின்னா ஜெர்மனி வந்து ஆயுத குறைப்புக்கு டிஸ்ஆர்ம் அப்படின்னா வந்து என்னென்னா ஆயுத குறைப்புக்கு வந்து அலௌடுனா உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி ஆயுத குறைப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வெரி ரிஸ்ட்ரக்டர் ஆர்மி ஃபோர்ஸ், அதாவது என்னென்னா மிக குறைந்த அளவிலான படைகளை மட்டுமே வந்து வைத்துக்கொள்ள வந்து அலௌடுனா என்னது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் ரீப்ரேஷன்ஸ் ஃபார் த வார், ஜெர்மனி வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பே ஃபார் த மிலிட்ரி அண்ட் சிவிலியன் காஸ்ட் ஆஃப் த வார் டு த அலைடு நேஷன். அதாவது என்னென்னா போரினால் நேச நாடுகள், அலைடு நேஷன் அப்படின்னா இந்த வார் டு த அலைடு நேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த போரினால் நேச நாடுகளுக்கு ஏற்பட்ட சிவிலியன் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா பொதுமக்களின் உயிர் இழப்பு இருக்கும். அதே மாதிரி மிலிட்ரி காஸ்ட் அப்படின்னா என்னென்னா இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிர் இழப்பிற்கு வந்து ஜெர்மனி வந்து என்னென்னா பே ரெப்ரேஷன்ஸ் அப்படின்னா வந்து இழப்பீடு, சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா போரினால் நேச நாடுகளுக்கு ஏற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிர் இழப்புக்காக வந்து ஜெர்மனி இழப்பீடு வந்து வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா, ரைட். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட்னா எதிர்பார்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன், அதாவது பன்னாட்டு சங்கத்தின் தோல்வி. த ட்ரீட்டி ஆல்சோ செட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன், சரிங்களா. அதாவது இந்த உடன்படிக்கை வந்து பன்னாட்டு சங்கம் வந்து உருவாகிறதுக்கு வந்து ஒரு காரணமாக வந்துருந்துச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன் த இனிஷியேட்டிவ் ஆஃப் பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் ஆஃப் த யுனைடெட் நேஷன், அமெரிக்க அதிபர் வந்து உட்ரோ வில்சன் வந்து பன்னாட்டு சங்கம் உருவானதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இனிஷியேட்டிவ்னா அவருடைய முயற்சியினால், அதாவது அமெரிக்க அதிபரான
முட்ரோ வில்சனுடைய முயற்சியால் தான் வந்து இந்த பன்னாட்டு சங்கம் வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த லீக் வாஸ் எக்ஸ்பெக்டடு டு இமிடியேட் பிட்வீன் countries and to take action against countries which include in military aggression indulged in military aggression. அதாவது என்ன அப்படின்னா the treaty was expected அப்படின்னா வந்து என்னென்னா இந்த உடன்படிக்கையில் வந்து என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா டு இமிடியேட் பிட்வீன் கண்ட்ரீஸ், அதாவது என்னென்னா இச்சங்கம் வந்து நாடுகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படும் போது நடுவராக வந்து இருந்து பிரச்சனையை வந்து தீர்க்கும் என்று வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்து இராணுவ ஆக்கிரமிப்பு மிலிட்ரி அக்ரேஷன் அப்படின்னா இராணுவ ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளும் நாடுகளுக்கு கண்ட்ரீஸ்னால் நாடுகளுக்கு எதிராக வந்து ஆக்ஷன் அப்படின்னா வந்து நடவடிக்கை எடுக்கும் எனவும் வந்து எக்ஸ்பெக்டட்னா எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அதாவது என்ன அப்படின்னா நாடு வந்து இந்த சங்கம் வந்து என்ன அப்படின்னா நாடுகளிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நடுவராக இருந்து பிரச்சனையை வந்து தீர்க்கும் அப்படின்னும், ரெண்டாவது வந்து ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளும் நாடுகளுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கும் எனவும் வந்து எக்ஸ்பெக்டட்னா எதிர்பார்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் த பாப்புலர் மூட் ஃபேவர்டு த ட்ரெடிஷ்னல் ஐசோலேஷனிஸ்ட், அதாவது என்னென்னா ஐசோலேஷனலிஸ்ட் அப்ரோச். அதாவது என்னென்னா அமைப்பு வந்து உறுப்பு, அதாவது என்னென்னா அதாவது என்ன அப்படின்னா இது வந்து பாப்புலர் மோட் ஃபேவர்டு த ட்ரெடிஷ்னல் ஐசோலேஷனல்ஸ் அப்ரோச். அதாவது என்னென்னா அமைப்பு வந்து அதாவது ஐசோலேஷனலிஸ்ட் அப்ரோச் அப்படின்னா பொதுவான மனோநிலை, நோட் பண்ணிக்கங்க, பொதுவான மனோநிலை நோட் பண்ணிக்கங்க. அதாவது என்னென்னா பொதுவான மனோநிலை மரபான தனித்திருக்கும் கொள்கை, நோட் பண்ணிங்க. ஐசோலேஷனிஸ்ட் அப்ரோச்னா தனித்திருக்கும் கொள்கை, ரைட் பண்ணிக்கங்க. அண்ட் therefore the United States did not become a member of league. அதாவது என்ன அப்படின்னா அமைப்பில் வந்து போருக்கு பின்னர் ஆஃப்டர் த வாருக்கு அப்புறமா வந்து அமெரிக்கா வந்து என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஐசோலேஷனிஸ்ட் அப்ரோச், அதாவது என்னென்னா பொதுவான வந்து மனோநிலையை வந்து மரபான தனித்திருக்கும் கொள்கை, நோட் பண்ணிக்கிங்க, தனித்திருக்கும் கொள்கைக்கு வந்து ஆதரவாக வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே வந்து அமைப்பில் வந்து அமெரிக்கா வந்து டிட் நாட் பிகம் எ மெம்பர் ஆஃப் லீக். அமெரிக்கா வந்து அமைப்பில் வந்து உறுப்பு நாடாக வந்து சேரலை, அது வந்து தனித்திருக்கும் கொள்கை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு த அதர் அலைடு நேஷன் வேர் ஆல்சோ டிட்டர்மைனடு டு மெயின்டைன் எ நான் இன்டர்வென்ஷலிஸ்ட் ஆட்டிடியூட். அதாவது மற்ற நேச நாடுகளும் வந்து இந்த தலையீடா கொள்கை வந்து மனநிலையில் வந்து உறுதியாக வந்து இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனைய நேச நாடுகளும் வந்து நான் இன்டர்வென்ஷன் அப்படின்னா வந்து என்னென்னா தலையீடா கொள்கை மனப்பான்மையிலேயே வந்து இருந்தாங்க, உறுதியாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் த லீக் ரிமைனடு இன் எஃபெக்டியூஷனல் இன்டர்நேஷ்னல் பாடி. அதாவது இதன் விளைவாக வந்து பன்னாட்டு சங்கம் வந்து இன்எஃபெக்டியூஷனல் அப்படின்னா என்னென்னா ஒரு பயனற்ற பன்னாட்டு சங்கமாகவே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இன்எஃபெக்டிவ்னல்னா பயனற்ற, இன்டர்நேஷ்னல் பாடினா பன்னாட்டு சங்கமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி. அதாவது முதல் உலகப் போருக்கு பின் ஏற்பட்ட சிக்கலும் ஜெர்மனியும், நோட் பண்ணிக்கங்க. போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி, அதாவது முதல் உலகப் போருக்கு பின் ஏற்பட்ட சிக்கலும் ஜெர்மனியும். ரைட். நெக்ஸ்ட்டு as mentioned above the three main clauses of the Treaty of Versailles, especially the imposition of penal
reparations caused great discontent in Germany. அதாவது மேற்குறிப்பிட்ட மென்ஷன்டு அபோவ் அப்படின்னா மேற்குறிப்பிட்ட இந்த வெர்சேல்ஸ் ட்ரீட்டி, அதாவது என்னென்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சேல்ஸ் உடன்படிக்கையுடைய 3 மெயின் கிளாஸஸ், மூன்று சரத்துகள், பர்டிகுலர்லி அப்படின்னா எக்ஸ்பிரஸ்லி த இம்போசிஷன், அதாவது என்னென்னா குறிப்பாக வந்து போர் இழப்பீடு தொடர்பான இம்போசிஷன் ஆஃப் பேனல் ரிப்பரேஷன், அதாவது என்னென்னா போர் இழப்பீடு தொடர்பான சரத்து வந்து ஜெர்மனியில் வந்து கிரேட் டிஸ்கண்டென்ட் அப்படின்னா ஜெர்மனியில் பெரும் அதிருப்தி வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ப்ராப்ளம்ஸ் விச் மெனி கண்ட்ரீஸ் ஃபேஸ்ட் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் decades led to the rise of extreme right-wing dictatorship in Italy, Mussolini, Germany, Hitler and Spain, Franco. The problems which many countries அப்படின்னா வந்து என்னென்னா ஃபேஸ்டு இந்த போஸ்ட் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு டெக்கேட்ஸ் அப்படின்னா இந்த டெக்கேட்னா 10 ஆண்டுகள் அப்படிங்க. முதல் உலகப் போருக்கு பின் 10 ஆண்டுகளில் பல நாடுகள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் வந்து என்னென்ன அப்படின்னா இந்த த ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் டிக்டேட்டர்ஷிப், அதாவது இந்த போருக்கு பிறகு 10 ஆண்டுகளில் பல நாடுகள் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகள் வந்து என்னென்னா அது வந்து என்னென்னா தீவிர வலதுசாரி சர்வாதிகார ஆட்சியோட எழுச்சியை வந்து ஏற்படுத்திச்சின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது முதல் உலகப் போர் வந்து பின் 10 ஆண்டுகளில் பல நாடுகள் வந்து எதிர்கொண்ட பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா தீவிர வலதுசாரி சர்வாதிகார ஆட்சியோடைய எழுச்சி பெற்றது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிக்டேட்டர்ஷிப்பெல்லாம் வந்து எங்கெங்கே உருவாச்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது இத்தாலியில் வந்து முசோலினியும், ஜெர்மனியில் ஹிட்லரும், ஸ்பெயினில் ஃப்ராங்கோவும் வந்து இந்த டிக்டேட்டராக வந்து ரைஸ் ஆனாங்க. சரிங்களா? அவங்கள பற்றி தான் வந்து அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். Germany experienced both high unemployment and severe inflation after the war, and its currency became particularly worthless. அதாவது என்னென்னா இந்த முதல் உலகப் போருக்கு பின் வந்து ஜெர்மனியில் வந்து ஹை எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா பெரும் அளவிலான வேலையில்லா திண்டாட்டத்தையும், தென் நெக்ஸ்ட்டு சர்வ் இன்ஃப்ளேக்ஷன் ஆஃப்டர் த வார், அதாவது இன்ஃப்ளேக்ஷன் அப்படின்னா கடுமையான இன்ஃப்ளேக்ஷன் அப்படின்னா வந்து என்னென்னா கடுமையான பணவீக்கத்தையும் வந்து அனுபவிக்க நேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் கரன்சி பிகம் பர்டிகுலர்லி ஒர்த்லெஸ் அப்படின்னா வந்து என்னென்னா மேலும் அதனுடைய காகித செலாவணி வந்து முழுமையாக வந்து ஒர்த்லெஸ்னால் மதிப்பிழந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் தெர் ஆர் செவரல் பிக்சர் ஆஃப் த 1920 when ordinary people had to carry money in what will borrows to buy bread. அதாவது என்னென்னா சாதாரண மக்கள் வந்து ஆர்டினரி பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண மக்கள் வந்து ப்ரெட்டை வந்து பிரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொட்டி துண்டை வந்து வாங்குவதற்காக வந்து கேரி டு மணி இன் வீல் பாரோஸ், அதாவது என்னென்னா வண்டி நிறைய படத்தை எடுத்து செல்வது போன்ற அந்த செவரல் பிக்சர் பல படங்கள் வந்து 1920 வந்து வெளியாகின அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் திஸ் வாஸ் பிளாம்டு ஆன் த war reparations which Germany was forced to pay. அதாவது என்னென்னா though in the final analysis that determined for war reparations were moderate over several rounds of negotiations. அதாவது என்னென்னா இந்த பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் நோட் பண்ணிக்கோங்க
இந்த செவரல் ரவுண்ட் நெகிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா பல சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் டிமாண்ட் ஃபார் வார் ரிப்ரேஷன்ஸ், அதாவது என்னென்னா ஜெர்மனி வழங்க வேண்டிய போர் இழப்பீட்டு தொகை வந்து ரெடியூஸ்டுன்னா என்னென்னா குறைக்கப்பட்டாலுமே வந்து மேற் சொல்லப்பட்ட துயரங்களுக்கு, சரிங்களா, அதாவது என்னென்னா திஸ் பிளாமடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேற் சொல்லப்பட்ட துயரங்களுக்கு ஜெர்மனியின் மீது ஃபோர்ஸ்டு டு பே, அதாவது கட்டாயமாக சுமத்தப்பட்ட ரெப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் இழப்பீடே வந்து காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதாவது பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் வந்து ஜெர்மனி வழங்க வேண்டிய போர் இழப்பீட்டு தொகை வந்து குறைக்கப்பட்டாலுமே மேற் சொல்லப்பட்ட, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் இன்ஃப்ளேஷனுக்கு, அதுக்கப்புறம் பிரெட்டு வாங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஜெர்மனி வந்து பே பண்ண அந்த ரிப்ரேஷன் இழப்பீட்டு தொகை தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ஓகே, நெக்ஸ்ட்டு த ரைஸ் ஆஃப் அட்லாஃப் ஹிட்லர், த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரைஸ் ஆஃப் அட்லாஃப் ஹிட்லர், அட்லாஃப் ஹிட்லருடைய எழுச்சி பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா, ரைட். ஸோ அடலாஃப் ஹிட்லர் வாஸ் அபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஜெனரல் டிஸ்கண்டென்ட் அமங் த ஜெர்மன்ஸ், அதாவது ஜெர்மனி வந்து பெருமளவு வந்து அவமானப்படுத்தப்பட்டதாக நிலவிய கருத்தை பயன்படுத்திட்டு வந்து அதாவது எக்ஸ்ப்ளாய்டு பயன்படுத்திட்டு வந்து ஒரு உருவாகிறது தான் வந்து யாருன்னா இந்த அட்லாஃப் ஹிட்லர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிஃப்டடு வித் எ கிரேட் ஆட்ரோரிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது என்னென்னா இவர் வந்து தன்னோடைய வலிமை மிக்க சொற்பொழிவாற்றும் திறமை, சரிங்களா, வலிமை மிக்க சொற்பொழிவாற்றும் திறமையும், அதே மாதிரி ஹி வாஸ் எபிள் டு சே த பீப்புள் பை இம்ப்ரெஷனடு ஸ்பீச்சஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உணர்ச்சி மிக்க பேச்சுகளாலும் வந்து ஜெர்மனியை வந்து அதன் இராணுவ புகழை வந்து அதாவது என்னென்னா பர்மிஷிங் டு ரிட்டர்ன் டு த க்ளோரியஸஸ் மிலிட்ரி ஃபாஸ்ட் ஆஃப் ஜெர்மனி, அதாவது என்னென்னா ஹிட்லர் வந்து எப்பேற்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா ஒரு தனது வலிமை மிக்க சொற்பொழிவாற்றும் திறமையாலும் அதே மாதிரி உணர்ச்சி மிக்க பேச்சுகளாலும் வந்து ஜெர்மனி அதன் மிலிட்ரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவம் புகழ்மிக்க பாஸ்ட் அப்படின்னா முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வதாக அட்லாஃப் ஹிட்லர் வந்து மக்களை வந்து தன் பக்கம் வந்து ஈர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் he founded the National Socialist Party, generally known as the Nazis, அதாவது என்னென்னா ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து தேசிய சமதர்மவாதிகளின் கட்சியை வந்து நிறுவினார்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்க, நேஷ்னல் சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னா தேசிய சமதர்மவாதிகள் கட்சியை வந்து நிறுவினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா நாசிச கட்சி அப்படின்னு வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஓகே. த fundamental platform on which Hitler built his support was the notion of racial superiority of the Germans as a pure, அதாவது pure Aryan race and a deep seated hearted of the Jews, அதாவது என்னன்னா இரண்டு அடிப்படை கருத்துக்களை வந்து அடித்தளமாக கொண்டு ஹிட்லர் வந்து தனது ஆதரவை வந்து திரட்டினார்னு சொல்கிறாங்க, சரியா. நோடின்னா ஆதரவை வந்து திரட்டுறாரு, சரிங்களா. அதாவது என்னென்னா பில்டு ஹி சப்போர்ட் த ஃபண்டமெண்டல் பிளாட்ஃபார்ம்னா அடிப்படை கருத்துக்கள், சரிங்களா. ஃபண்டமெண்டல்னா அடிப்படை. ஸோ இரண்டு நோடின் அப்படின்னா வந்து என்னென்னா திஸ் ஹிஸ் சப்போர்ட் வாஸ் த நோடின் ஆஃப் ரேசியல் superiority of the German as pure Aryan race, அதாவது இரண்டு அடிப்படை கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஹிட்லர் வந்து தன்னுடைய
சப்போர்ட் அப்படின்னா ஆதரவை வந்து திரட்டினார்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஜெர்மன் ஆஸ் எ பியூர், அதாவது என்னென்னா ஜெர்மனியரே சுத்தமானிய ஆரியன் ரேஞ்ச் அப்படின்னா இந்த என்ன அந்த இரண்டு பேஸ்மெண்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸோ ஒன்று ஜெர்மனியரே வந்து சுத்தமான ஆரிய இனத்தவர் என்றும் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டீப் சீட்டட் ஹார்ட்டடு ஆஃப் த ஜீவ்ஸ், அதாவது என்னென்னா மற்றொன்று வந்து என்னென்னா அதாவது மற்றொன்று என்னன்னா மிக ஆழமான யூத வெறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆழமான யூத வெறுப்பு கொள்கை, ஜீவ்ஸ்னா யூதர்கள், ஆழமான யூத வெறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் ஹிட்லர் கேம் டு பவர் இன் 1933 அண்ட் ரூல்டு ஜெர்மனி டில் 1945. 1933 ஆட்சிக்கு வந்த அவர் வந்து 1945 வரை வந்து ஜெர்மனி ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். இன் டைரக்ட் கான்டர்வென்ஷன் ஆஃப் த கிளாஸஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ஹிட்லர் பிகம் டு ரீஆர்ம் ஜெர்மனி, அதாவது இந்த எழுச்சி மிக்க முசோலினியின் அதாவது என்னன்னா வெர்சல்ஸ் உடன்படிக்கையுடைய சரத்துக்களை வந்து நேர் எதிராக, டைரக்ட் கான்டர்வென்ஷன்னா நேர் எதிராக, த கிளாஸஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ், வெர்சல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களுக்கு நேர் எதிராக ஹிட்லர் வந்து ரீஆர்மடு ஜெர்மனி, அதாவது ஹிட்லர் வந்து ஜெர்மனியின் இராணுவத்தையும் ஆயுதங்களையும் வந்து அதிகரிக்க துவங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த requirement for the armed forces and the manufacture of armaments and machinery for the army, navy and air force with large amount of government spending resulted in an economic several and solved the problem of unemployment in Germany. அதாவது என்ன அப்படின்னா problem of unemployment in Germany, the requirement for the armed forces, அதாவது என்னன்னா ஆயுதங்களை வந்து ஆயுதப்படைகளுக்கான ஆள் சேர்ப்பு, நோட் பண்ணிக்கிங்க, ரெக்யூர்மெண்ட் ஃபார் ஆர்மடு ஃபோர்ஸஸ், அதாவது படைகளுக்கான ஆள் சேர்ப்பு. செகண்டு த மேனுஃபேக்சர் ஆஃப் ஆர்மமெண்ட்ஸ், the machinery for the army, navy and air force with large amount of government spending, அதாவது என்னன்னா அரசாங்கத்தின் செலவில் நிறுவப்பட்ட இராணுவத்திற்கு தேவைப்படும் ஆயுதங்கள், நோட் பண்ணிக்கிங்க, மேனுஃபேக்சர் ஆஃப் ஆர்மமெண்ட்ஸ்னா இராணுவத்திற்கு தேவைப்பட ஆயுதங்களையும், தென் மிஷினரி ஃபார் த ஆர்மி, அதாவது ஏனைய இயந்திரங்களையும் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள், அதாவது என்னென்னா இராணுவ உபகரணங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து மற்றும் வான்வெளி போக்குவரத்துக்கு தேவையான ஆயுதங்களையும் வந்து அரசாங்க செலவுகளில் வந்து ஒரு தொழிற்சாலை வந்து ஏற்படுத்துகிறாரு. சரிங்களா, தென் இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா எக்கனாமிக்கல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனியின் பொருளாதாரம் வந்து புத்துயிர் பெற்றதோடு த சால்வ்டு ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் ஜெர்மனி, அதாவது ஜெர்மனியில் வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது ஆயுதப்படைகளுக்கான ஆள் சேர்ப்பு, அரசாங்கத்தின் செலவில் வந்து நிறுவப்பட்ட இராணுவத்துக்கு தேவைப்படும் ஆயுதங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து மற்றும் இராணுவ தொழிற்சாலைகளுக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாம் வந்து உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை வந்து நிறுவப்படுதல் போன்றவற்றால் வந்து ஜெர்மனியோடைய எக்கனாமிக்கல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் புத்துயிர் பெற்றதோடு அது மட்டும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு இட்டாலி பிரேக் வித் த பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் இன் த வாக் ஆஃப் முசோலினி இன்வென்ஷன் ஆஃப் த எத்தோப்பியா ரிசல்டட் இன் பெட்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இட்டாலி அண்ட் ஜெர்மனி. அதாவது என்னென்னா இட்டாலி வந்து
அதாவது இந்த த வாக் ஆஃப் முசோலினி இன்வென்ஷன், அதாவது முசோலினி எழுச்சிமிக்க முசோலினியின் இன்வென்ஷன் ஆஃப் எத்தோப்பியா, அதாவது எழுச்சிமிக்க முசோலினியின் எத்தோப்பியா படையெடுப்பு நாள் வந்து இத்தாலி வந்து கொண்டிருந்த உறவுடன் வந்து பிரிட்டன் பிரான்ஸ் வந்து முறித்து கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த முசோலினி வந்து எத்தோப்பியா மேலே வந்து படையெடுத்ததுனால இத்தாலியோட பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வச்சுருந்த அந்த உறவு வந்து நிறுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்படி அதே வேளையில் வந்து இந்த அதுலேருந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ்லேருந்து உறவு இத்தாலி வந்து விலகி ஜெர்மனுடனான வந்து உறவு வந்து ஒரு நட்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி இத்தாலியும் நட்பு கொண்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன் 1936 பிஃபோர் ஜெர்மனி இன்வென்டட் த ரைன்லேண்ட் விச் வாஸ் சப்போஸ்டு டு பி a demilitarized zone. Rome Berlin axis had come into being. அதாவது என்னன்னா ஹிட்லர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிட்லர் வந்து 1936 வந்து டிமிலிட்ரிஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய படை நீக்கம் செய்யப்பட்ட மண்டலமாக வந்து கருதப்பட்ட இந்த ரைன்லேண்ட் மேலே வந்து 1936 வந்து படையெடுக்கிறாரு. ஸோ இதனால் வந்து இத்தாலியும் ஜெர்மனியும் வந்து இணைந்து ரோம் பெர்லின் உடன்படிக்கை வந்து ஏற்படுத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் வித் ஜப்பான் ஜாயினிங் திஸ் அலைன்ஸ் இட் பிகம் ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ். அதாவது பின்னர் வந்து இதில் வந்து ஜப்பானும் இணைந்தவுடன் ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை வந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ்னா அச்சு உடன்படிக்கை உருவானதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஓகே. இன் 1938 ஹிட்லர் இன்வெர்டட் ஆஸ்திரியா அண்ட் செக்கோஸ்லோவேக்கியா. அதாவது என்னென்னா 1938 வந்து ஹிட்லர் ஆஸ்திரியா செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு மேலே செக்கோஸ்லோவேக்கியா ஆகிய நாடுகளை வந்து தாக்கி கைப்பற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூடட்டன்லேண்ட் இன் செக்கோஸ்லோவேக்கியா வாஸ் ஜெர்மன் ஸ்பீக்கிங் அண்ட் ஹிட்லர் கிளைம் வாஸ் த ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் சுட் பி யுனைடெட் இன்டு ஒன் நேஷன். அதாவது என்னென்னா செக்கோஸ்லோவேக்கியா ஒரு பகுதியான சூடட்டன்லேண்ட் வந்து ஜெர்மனி மொழி பேசும் மக்கள், ஸ்பீக்கிங்னா ஜெர்மன் ஸ்பீக்கிங், சரியா? அதாவது சூடட்டன்லேண்ட் இன் செக்கோஸ்லோவேக்கியா வாஸ் ஜெர்மன் ஸ்பீக்கிங். அதாவது செக்கோஸ்லோவேக்கியாவுடைய ஒரு பகுதியான சூடட்டன்லேண்டில் வந்து ஜெர்மனி மொழி பேசும் மக்கள் வந்து வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஹிட்லர் கிளைம் வாஸ் த ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் ஷுட் பி யுனைடெட் இன்டு ஒன் நேஷன். ஸோ அதனால ஜெர்மனி மொழி பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் அனைத்தும் வந்து ஒரே நாடாக இணைக்கப்பட வேண்டும் என்று ஹிட்லர் வந்து உரிமை வந்து கோரினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன். நேச நாடுகளும் தலையிடா கொள்கையும். அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன், நேச நாடுகளும் தலையிடா கொள்கையும். ரைட், ஓகே. there were also act of aggression by Italy and Japan. அதாவது என்னென்னா இதே சமயத்தில், சரிங்களா, இதே சமயத்தில் இத்தாலியும் ஜப்பானும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இத்தாலி இன்வெர்டட் எத்தோப்பியா இன் 1935 அண்ட் அல்பேனியா இன் 1939. இத்தாலி வந்து 1935 எத்தோப்பியா மீதும் 1939 அல்பேனியா மீதும் படையெடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்பரர் ஹெய்லி செலாஸ்லி, பேரரசர் ஹெய்லி செலாஸ்லி ஆஃப் எத்தோப்பியா அப்பீல்டு டு த லீக் ஆஃப் நேஷன் பட் காட் நோ ஹெல்ப். அதாவது என்னென்னா இந்த எத்தோப்பியாவுடைய பேரரசர் ஹெய்லி செலாஸ்லி வந்து பன்னாட்டு சங்கத்தில் வந்து முறையிட்டார். ஆனால் வந்து அவருக்கு எந்தவித உதவியும் வந்து கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் ஈஸ்ட் ஜப்பான் வாஸ் பியூர்சிங் இட்ஸ் பாலிசி ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பென்ஷன்ஸ்.
ஸோ இதே மாதிரியே வந்து கிழக்கு பகுதியில் ஜப்பான் வந்து இராணுவ விரிவாக்க நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன் 1931 ஜப்பான் invaded Manchuria and in 1937 it invaded China and seized பெல்ஜியம். அதே மாதிரியே வந்து 1931 ஜப்பான் மஞ்சூரியா மேலே படையெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1937 சீனாவை தாக்கி பெல்ஜியம் வந்து முற்றுகையிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெல்ஜியம் வந்து கரண்ட்லி கேபிட்டல் ஆஃப் சைனாவாக வந்து இருக்குது. ரைட், தெரிஞ்சுக்கிங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஸோ ஆல் திஸ் were ignored by the allies and the League of Nations was unable to take any action. ஸோ இதனால் வந்து நடவடிக்கைகள் எல்லாமே ஆல் திஸ் இக்னோர்டு அப்படின்னா நடவடிக்கை எல்லாம் வந்து நேச நாடுகள் வந்து இக்னோர்டுன்னா என்ன பண்ணிட்டாங்க, கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த லீக் ஆஃப் நேஷன் வாஸ் அனேபிள் டு டேக் எனி ஆக்ஷன். ஸோ அதே மாதிரியே பன்னாட்டு சங்கத்தால் வந்து எவ்வித நடவடிக்கையும் வந்து மேற்கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஆல் திஸ் manifestation of military activity by Germany, Italy and Japan. அதாவது என்னென்னா, இவ்வாறு வந்து ஜெர்மனியும் இத்தாலி ஜப்பான் ஆகிய வந்து இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்ட போதும் வந்து பிரிட்டன் பிரான்ஸ் கண்டினியூடு டு பி நான் இன்டர்வென்ஷனலிஸ்ட். அதாவது என்னென்னா, இவ்வாறு வந்து ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஆகிய வந்து இராணுவ ரீதியாக வந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டாலுமே வந்து பிரிட்டனும் பிரான்ஸும் எதிலும் வந்து தலையிடாமலே வந்து இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த மூட் இன் பிரிட்டன் வாஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டார்டிங் அனதர் வார். அதாவது என்னென்னா, பிரிட்டன் வந்து பிரிட்டனினுடைய ஃபேவர், பிரிட்டனுடைய மூடு, அதாவது த மூட் இன் பிரிட்டன், அதாவது பிரிட்டனுடைய பொதுவான மனநிலை வந்து என்னன்னா, த நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டார்டிங் அனதர் வார், மற்றுமொரு போரை தொடங்குவதற்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறதா வந்து அதனுடைய ஒரு மனோநிலையாக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் பால்டுவின் அண்ட் சேம்பர்லைன் டிட் நாட் ஃபீல் ஜஸ்டிஃபைட் இன் intervening in a region which was not officially in their sphere of interest. அதாவது என்னென்னா, இந்த பிரிட்டனுடைய பிரதமர் பால்டுவினும் அதே மாதிரி சேம்பர்லின் ஆகியோரும் வந்து அஃபிஷியலினா அதிகாரப்பூர்வமாக வந்து their sphere of interest தங்களின் நலன்சாரா பகுதிகளில் வந்து நடைபெறும், அதாவது தங்களுடைய நலன்சாரா பகுதிகளில் நடைபெறும் இன்டர்வெனிங் அப்படின்னா நிகழ்வுகளில் வந்து அதாவது ஃபீல் அப்படின்னா தங்கள் நலனின் பகுதி, அதாவது தங்களின் நலன்சாரா பகுதிகளில் நடைபெறும் ஜஸ்டிஃபைடுனா நிகழ்வுகளில் வந்து இன்டர்வெனிங் அப்படின்னா தலையிடுவது வந்து நியாயமற்றது என நினைத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது இந்த பிரிட்டனுடைய பிரதமர் பால்டுவியும் அதே மாதிரி சேம்பர்லைன் ஆகியோர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபிஷியலி அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக வந்து தங்களின் நலன்சாரா பகுதிகளில் வந்து நடைபெறும் நிகழ்வுகளில் வந்து தலையிடுவது நியாயமற்றது என வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரியே த யுனைடெட் ஸ்டேட் வாஸ் டோட்டலி இன்டிஃப்ரெண்ட் டு த அவுட் சைடு வேர்ல்டு. அதாவது என்னென்னா, அதே மாதிரி அமெரிக்காவோ வந்து வெளி உலகை பற்றி சற்றேனும் அக்கறை கொள்ளாமலே வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாஸ் கன்சர்னட் வித் த ரிவைவல் ஆஃப் த எக்கனாமி ஆஃப்டர் த கிரேட் டிப்ரெஷன். அதாவது வந்து என்னென்னா, அமெரிக்காவோ வந்து வெளி உலகை பற்றி சற்றேனும் அக்கறை கொள்ளாமலும் பொருளாதார பெரும்பந்தத்தின் பின்னர் தனது பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதிலே வந்து கவனம் வந்து செலுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, லிசன், see the image. World War
வேர்ல்டு வார் செகண்ட் ஆக்சிஸ் வெஸ்ட் அலைடு பவர்ஸ், அதாவது ஆக்சிஸ் அண்ட் அலைடு பவர்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து சென்ட்ரல் பவர் அலைடு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த சென்ட்ரல் பவரே வந்து எப்படி மாறுது அப்படின்னா ஆக்சிஸ் அச்சு நாடுகளாக வந்து மாறுது. இதே வந்து அலைடு நேஷனுங்கிறது அலைடு பவர்ஸாக மாறுது. அதாவது என்னென்னா நேச நாடுகளாக வந்து உருவாது. அதே தான் நேச நாடுகள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே சென்ட்ரல் பவர் மட்டும் ஆக்சிஸ் பவராக மாறிடுச்சு, அச்சு நாடுகளாக வந்து மாறிடுச்சு. ரைட். ஸோ இதில் வந்து ஆக்சிஸ் அச்சு நாடுகளில் வந்து யார் யார் வந்து இருந்தாங்கன்னா இட்டாலி, ஜெர்மனி, ஜப்பான். அதே மாதிரி அலைடு பவர்ஸில் வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸு, அப்புறம் அமெரிக்கா வந்து எதிலும் ஜாயின் பண்ணாத வந்து இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து யார் வந்துருக்குறாங்கன்னா இந்த அலைடு ஃபோர்ஸில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் மட்டும்தான் வந்துருக்குறாங்க. ரைட். ஸோ அதில் என்னென்ன ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன், கனடா, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து எடுத்துட்டோம்னா மெக்சிகோ, ஜெர்மனி, ஹங்கேரி, ருமேனியா, பல்கேரியா, இட்டாலி, ஃப்ரான்ஸு, யுனைடெட் கிங்டம், அப்புறம் ஜெர்மனி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரீஸ். சரி. அப்புறம் ஜப்பான், அப்புறம் சைனா. ரைட். ஓகே. இந்த மேப் வந்து சரியாக வந்து பார்த்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் பேஜு. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் மீனிச் ஃபேக்ட். மீனிச் உடன்படிக்கை ரைட் பண்ணிக்கோங்க. A further factor was that the Western powers and the Soviet Union distracted each other. அதாவது each other அப்படின்னா என்னென்னா சோவியத் ரஷ்யாவும் மேற்கத்திய நாடுகளும். ரைட். நோட் பண்ணிங்க. வெஸ்டர்ன் பவர்ஸ்னால் மேற்கத்திய நாடுகள், சோவியத் யூனியன்னா சோவியத் ரஷ்யாவும் மேற்கத்திய நாடுகளும் வந்து ஈச் அதர் அப்படின்னா வந்து ஒன்றின் மீது மற்றொன்று வந்து ஃபர்தர் ஃபேக்டர் அப்படின்னா வந்து டிஸ்ட்ரக்டடுனா அவநம்பிக்கை வந்து கொண்டு இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. சோவியத் ரஷ்யாவும் மேற்கத்திய நாடுகளும் வந்து ஒன்றின் மீது மற்றொன்று அவநம்பிக்கை வந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் 1938 பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன் கன்க்ளூடு த மீனிச் ஃபேக்ட் வித் ஜெர்மனி. அதாவது என்னென்னா 1938 பிரிட்டன் பிரதமர் வந்து சேம்பர்லைன் வந்து ஜெர்மனியோடு மீனிச் உடன்படிக்கையை வந்து மேற்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விச் வாஸ் எ சேம்ஃபுல் ஆஸ்பெக்டன்ஸ் ஆஃப் ஜெர்மனி இன்வென்ஷன் ஆஃப் செக்கோஸ்லோவேக்கியா டு அனெக்ஸ் ஜெர்மனி ஸ்பீக்கிங் சூடட்டன் லேண்ட். அதாவது இந்த உடன்படிக்கை மூலிமா வந்து செக்கோஸ்லோவேக்கியா மீது படையெடுத்து அதன் ஜெர்மன் மொழி பேசும் பகுதியான சூடட்டன் லேண்டை வந்து ஜெர்மனி இணைத்து கொண்டதை வந்து ஏற்றுக்கொள்வதாக வந்து அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ரைட். அதுக்கப்புறம் இன் 1939 த சோவியத் யூனியன் இண்டிபெண்டன்ட்லி கன்க்ளூடு எ நான் அக்ரேஷன் ஃபேக்ட் வித் ஜெர்மனி. ரைட். அதே மாதிரியே வந்து 1939 சோவியத் யூனியனும் வந்து ஜெர்மனியுடன் ஒருவர் மீது மற்றொருவர் வந்து படையெடுப்பதில்லை என ஒப்பந்தம் வந்து செய்து கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ரைட். கண்டினியூடு பாசிபிலிட்டி ஆஃப் த அலைஸ் அண்ட் த ஓகே reluctance the starting building of their armies were also contributory causes of the extended scale of the World War II. அதாவது என்னென்னா இந்த நேச நாடுகள், அதாவது என்னென்னா இந்த நேச நாடுகளின் செயலற்ற தன்மை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ பாசிவிட்டி த கண்டினியூ பாசிவிட்டி ஆஃப் அலைஸ், அதாவது இந்த நேச நாடுகளினுடைய செயலற்ற தன்மையும் வந்து ரிலக்டன்ஸ் த ஸ்டார்டிங் பில்டிங் ஆஃப் தர் ஆர்மீஸ், அதாவது படைகளை பெருக்கிக் கொள்வதை வந்து அவை காட்டிய தயக்கம் கான்ட்ரிபியூட்டரி காசஸ், அதாவது படைகளை பெருக்கிக் கொள்வதில் அவை காட்டிய தாக்கமும் வந்து இந்த இரண்டாம் உலகப்போர் வந்து காரணமாக வந்து அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது நேச நாடுகள் உடைய இத்தகைய செயலற்ற தன்மையும் படைகளை பெருக்கிக் கொள்வதை வந்து அவை வந்து காட்டிய தயக்கமும் வந்து இரண்டாம் உலகப்போருக்கு காரணமாக வந்து அமைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு.
right? Okay, though Hitler gave an assurance in the Munich Pact that Germany would not attack any other country, this was broken immediately. அதாவது என்னன்னா, இந்த இந்த வேறு எந்த ஒரு நாட்டையும் வந்து தான் தாக்கப் போவதில்லை என ஹிட்லர் மீனிச் உடன்படிக்கையில் வந்து உறுதியளித்தாலுமே வந்து அதை வந்து உடனடியாக வந்து மீறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது அஷ்யூரன்ஸ்னா உறுதி. சரியா? மியூனிச் ஃபேக்ட் தட் ஜெர்மனி would not attack any other country. This was broken immediately. brokenனா அது வந்து உடனடியாக. சரி, இமீடியட்னா உடனடியாக, brokenனா மீறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மியூனிச் ஃபேக்ட் அதாவது மீனிச் உடன்படிக்கையின்படி எந்த ஒரு நாட்டையும் வந்து தான் தாக்க போவதில்லை என ஹிட்லர் வந்து மீனிச் உடன்படிக்கையில் உறுதி அளித்தாலுமே வந்து அது வந்து உடனடியாக மீறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்து இன் 1939 ஹி இன்வெர்டட் செக்கோஸ்லோவேக்கியா. 1939 ஹிட்லர் வந்து செக்கோஸ்லோவேக்கியா மீது படையெடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போலந்து வாஸ் அட்டாக்டு நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து போலந்தையும் வந்து தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் வாஸ் த ஃபைனல் அட்டாக் விச் ரிசல்டட் இன் த டிக்ளரேஷன் ஆஃப் த வார் பை பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி. ஸோ இது வந்து ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் போர் பிரகடனம் செய்வதற்கு இட்டு சென்ற இறுதி நடவடிக்கைகளாக அமைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ஆக்ட்னா இறுதி நடவடிக்கை. டிக்ளரேஷன் ஆஃப் வார் பை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி. அதாவது இதுவே வந்து ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் போர் பிரகடனம் செய்வதற்கு இட்டு சென்ற இறுதி நடவடிக்கைகளாக வந்து அமைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இன் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சேம்பர்லைன் ரிசைனடு இன் 1940. அதாவது 1940 இங்கிலாந்தோடைய பிரதமரான நெவில் சேம்பர்லைன் வந்து தன்னுடைய பதவி விலகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில், நோட் பண்ணிக்கிங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் who had always warned about Hitler and his military ambition become prime minister. சரிங்களா? அதாவது இந்த ஹிட்லரை பற்றியும் அவருடைய இராணுவ நோக்கங்களையும் பற்றியும் எப்போதும் எச்சரித்து வந்த வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பிரதமரானார் அப்படின்னு சொல்கிறாங்க. வான் பண்ணுகிறாரு. வான்னுடுன்னா எச்சரிக்கிறாரு. அதாவது இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஆல்ரெடி வந்து ஹிட்லரையும் அவருடைய இராணுவ நோக்கங்களையும் ஏற்கனவே வந்து எதிர்த்துட்டே வந்து எச்சரிச்சுட்டே வந்து இருந்த இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இப்போ வந்து இங்கிலாந்தோடைய பிரதமராக வந்து பதவி ஏற்கிறார். இதுக்கப்புறம் தான் வந்து ஹிட்லருக்கு எதிராக வந்து நடவடிக்கையில் வந்து இந்த அலைஸ் கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஓகே டுடே class over. Remaining topic we see the next class. Okay, thank you.